கோகுல், இந்திய வீரர்கள் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ள நிலையில இந்த போட்டியில இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா அட்ரஸ். அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையான இன்றைய போட்டியில் முதல்ல பேட் செய்த இந்திய அணி 301 ரன்களை வெற்றி இலக்காக பாகிஸ்தான் அணிக்கு நிர்ணயித்துள்ளது. இந்திய அணியுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு என்பது குறித்து பிரபல கிரிக்கெட் விமர்சகர் மோகன் ராமடே நேரடியாக கேட்கலாம். சார், இப்போ இந்தியா முதல்ல டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தேர்வு பண்ணியிருக்காங்க. அது இந்தியாவுக்கு எப்படி சாதகமாக அமைஞ்சிருக்கு சார்? கண்டிப்பாக இதுதான் கரெக்டான டெசிஷன். ஏன்னா நம்மளுடைய டீம் பேட்டிங் டீம், நம்மளுடைய பலம் நம்மளுடைய பேட்டிங், போலிங் இல்லை. ஆகவே முதல்ல பலத்தை காமிக்கணும், காமிச்சு ஒரு பயமுறுத்தல் லெவலில் ஒரு டோட்டலை கொண்டு போய் நிறுத்தணும். அதுக்கு ஆல்மோஸ்ட் வந்தாங்க. 45வது ஓவர் வரைக்கும் கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. 45க்கு பிறகு கொஞ்சம் ஒரு சின்ன சிக்கல் விக்கல் எல்லாம் வந்துச்சு. 320 325 வந்திருக்குன்னு நினச்சேன், 300 தான் வந்திருக்கு. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் 100% ஜெயிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நான் இப்பொழுது ஒரு 10% வேணால் அதில் குறைச்சிக்க தயாராக இருக்கேன். ஏன்னா சரித்திரப்படி பார்த்தா பாகிஸ்தான் இது வரைக்கும் 265 ரன் தான் மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது வேர்ல்ட் கப்பில் இந்தியாவை அவங்க ஜெயிச்சதே இல்லை. இந்த ரெண்டு விஷயமும் ஹிஸ்டாரிக்கலி நமக்கு ஒரு அட்வான்டேஜ். இன்று அவர்கள் சரித்திரத்தை மாற்றி எழுதுவார்களா அப்படின்னு தெரியல. எழுத மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. இந்த 20 ஓவர் முக்கியம். ஜடேஜா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின், அந்த 20 ஓவரில் நம்ம பை சான்ஸ் ஒரு 2 விக்கெட்டை எடுத்து அவங்கள ஒரு 80-110 ரன் மட்டும் அந்த 20 ஓவரில் கொடுத்தோம்னா, முகமது ஷமி கொஞ்சம் பாலை ஒழுங்காக லேண்ட் பண்ணிட்டாருன்னா போகிறோம், நல்ல கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கலாம். சார், ஃபார்மில் ரோஹித் சர்மா இருந்து நல்ல ஃபார்மில் இருந்தார். ஆனால் அவர் விக்கெட்டில் 15 ரனில் அவுட் ஆகி போயிட்டார். ஆனால் இருந்தாலும் சிகர் தர்வான் மற்றும் கோலியோட பார்ட்னர்ஷிப்பு, அதே போல் கோலி ரெய்னாவோட பார்ட்னர்ஷிப் நல்லா ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கோலி செஞ்சுரியும் அடிச்சிருந்தார். கோலியோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த பார்ட்னர்ஷிப்போட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்ட்ராடினரி. அதாவது ஒரு ஒன் டே மேட்ச் எப்படி ஆடணும் அப்படின்னு விராட் கோலி இன்னைக்கு இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன் டே மேட்சுங்கிறது 50 ஓவர் மேட்ச், 2020 அல்ல, T20 இல்லை. ஆகவே அழகாக முதல் 5-6 ஓவரில் பாலை பார்த்து 10வது ஓவர் வரைக்கும் ரிஸ்க் கொஞ்சம் கூட எடுக்காமல் அதன் பிறகு அடித்தாலும் 100 சதத்தை ரொம்ப சுலபமாக 35 ஓவருக்குள் முடிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் எடுத்து காட்டினார். அவ்வளவு தூரம் ஆடின அவர் இன்னும் ஒரு 10 பால் ஆடியிருந்தார்னா அவரும் ரெய்னாவும் டெஃபினட்டாக நான் சொன்ன 320 என்ன 350 கூட வந்திருக்கும். ஸோ பாகிஸ்தானோடைய பந்து வீச்சு எப்படி இருந்துச்சு? குறிப்பாக பாகிஸ்தானோட ஃபீல்டிங்கை பார்க்கும்போது நிறைய கேச்சஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. பாகிஸ்தானோடைய பந்து வீச்சு ஃபீல்டிங் எப்படி இருந்துச்சு? பாகிஸ்தான் கிரவுண்ட் ஃபீல்டிங் சுமார் தான். ஏன்னா ஒரு ஃபீல்டர் 7 அடி ஒரு அங்கலத்துக்கு உயரத்தில் இருந்தார்னா அவரால் எப்படிங்க விழ முடியும், எப்படிங்க குதிக்க முடியும்? கஷ்டம்தான். ரெண்டாவது, பாகிஸ்தான் கேட்சஸ் அதிகமாக விட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். கோலிக்கு கேட்ச் 2 போச்சு, மற்றபடிக்கு தேர் ஃபீல்டிங் வாஸ் ஓகே. என்னென்னா ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அவங்க ஈஸியாக நொறுங்கிடுவாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு அது ஃபீல்டிங்கில் தான் தெரியும். 45வது ஓவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல்டர்ஸில் ஒரு பரபரப்பு, ஒரு இது என்ன ஆக போகுதுன்னு அந்த பயம், அதுலேயே இன்னும் நிறைய போயிட்டு இருந்திருக்கும். அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணல, அது சாதகமாக நமக்கு எடுத்துக்கல. அதனால தான் இந்த 320 வராமல் 300 வந்தது. சார், இப்போ மிஸ்பா, அஃப்ரிடி, உமர் அக்மல்னு ஒரு நல்ல மிடில் ஆர்டர் ஃபார்மை பாகிஸ்தான் வச்சுருக்காங்க. யாரை பாகிஸ்தான் பிளேயர்ஸை, யாரை இந்தியன் பவுலர்ஸ் யாரை கட்டுப்படுத்தணும், யாரோட விக்கெட்டை ஈஸியாக எடுத்துட்டா நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? அஃப்ரிடி ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயர். பட் அவர் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அவரே நமக்கு நிறைய சான்ஸ் வகுத்து கொடுப்பார். மிஸ்பா அப்படி இல்லை, நிறுத்தி நிதானமாக. உமர் அக்மலும் மிஸ்பாவும் அப்படி அல்ல. ஸோ இன்றைக்கி கேள்வி என்னென்னா, இந்திய பவுலிங் ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்கிறத விட பாகிஸ்தான் பேட்டிங் 300 வரைக்கும் ஸ்ட்ராங்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எனக்கு என்னவோ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, ஆனால் ஒரு சின்ன பயமும் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய பிளேயர்ஸ் 300 அடிக்கக்கூடியவர்கள் தான். அது குறிப்பாக இந்த இந்தியன் பவுலிங் அட்டாக்கு எகென்ஸ்டாக அடிக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு திறமை இருக்கிறது. பிக் மேட்ச் டெம்பரமெண்ட் இது வரைக்கும் இல்லை. இந்த புது ஸ்கிப்பர் மூலமாக அவர்களுக்கு அந்த உற்சாகமும் அந்த ஒரு மனத்தெளிவும் கிடைத்தால் ஜெயிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும். ரெண்டாவது, இந்தியா கோப்பையை ஜெயிக்க வேண்டும். இது வெறும் ஒரு நாள் போர் இது இல்லை. இலக்கு நமக்கு அந்த கோப்பை கையை விட்டு போகக்கூடாது. உலக கோப்பையை ஜெயித்து இந்த மேட்சை தோத்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை.
உலக கோப்பையும் தோத்து இந்த மேட்சையும் தோத்தா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால முதல்ல இந்த மேட்சை வின் பண்ணிடுவோம். சார் அதே மாதிரி இந்தியாவில் இப்போ 6வது பவுலரை யாரை பயன்படுத்தலாம் சார்? இப்போ வந்து ரெய்னா இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காங்க. 6வது பவுலராக யாரை பயன்படுத்தினா இந்தியாவுக்கு பலன் அதிகமாக இருக்கும்? அதே மாதிரி டோனியோட ஃபீல்டிங் வியூகம் எப்படி இருந்தால் இன்னும் வந்து ஈஸியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அக்ரெசிவாக ஃபீல்ட் பண்ணணும், விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் ஃபீல்டு செட் பண்ணணும், ரன்னை குறைக்கணும். அப்படிங்கிறத வந்து டிஃபென்சிவ் ஃபீல்ட் செட் பண்ணக்கூடாது. 6வது பவுலர் கண்டிப்பாக ரெய்னா ஏன் நான் கேட்டால் கோலி கூட கொடுக்கலாம். 10 ஓவர் இருக்குல்ல, 2-3 ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஓவர் ட்ரை பண்ணுங்கள். பை சான்ஸ் நம்மளுடைய ரெகுலர் 5 பவுலர்ஸும் கிளிக் ஆகி ஒழுங்காக உட்காந்து 50 ஓவர் நீட்டாக போட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. 6வது பவுலருக்கு தேவையே இல்லாமல் போயிடும். 6வது பவுலருக்கு ஒரு தேவையே வராமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள். அதாவது இந்திய அணியுடைய ஃபீல்டிங் வியூகத்தையும் பவுலிங் ஃபேஸ் பவுலர் நல்லா பவுலிங் பண்ணால் இந்திய அணிக்கு நிச்சயம் வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கிரிக்கெட் விமர்சகர் மோகன் ராமனுடைய முக்கியமான கருத்தாக உள்ளது.